இங்க இந்த திருட்டு போன வீட்டோட பொண்ணும் அந்த குட்டி பையனும் 2 பேரும் சேர்ந்து கருப்பு கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையனோட சித்தப்பா வந்து அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டதா சொல்லி சொல்றாரு. அந்த கருப்பு கோயிலோட நிலம் கூட அந்த பொண்ணுக்கு சொந்தமானது தான், அதை கூட நாங்க எழுதி வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு பயங்கரமா அழுது அந்த கோயில்ல உட்காந்து எங்க குடும்பத்தை ஏமாத்தின இந்த குடும்பத்தை நீதான் தண்டிக்கணும்னு சொல்லி அழுகுறா. அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பாவும் வந்து அவங்க கூட சத்தம் போடுறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. அவரும் மனசு ரொம்ப சங்கடத்தோட குடும்பத்தை ஏமாத்தின இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாமியை கும்பிட்டு மண் எடுத்து தூவிடுறாரு. அதோட அவருக்கு உடம்பு முடியாமையும் போயிருது. அப்படியே இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த திருடனை துரத்திட்டே போறாரு. அங்க போகும்போது அந்த குதிரை அந்த திருடனை துரத்திட்டே போகுது. ஓடி போய் ஒரு தென்னை மரத்துல ஏறிடுறான். அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கியை காமிச்சு இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, கீழே இறங்குன்னு சொல்றாரு. ஆனா உடனே கையில இருந்த ஏதோ ஒரு பாய்சனை சாப்பிட்டு இறந்துடுறான். அப்படியே இந்த பக்கம் அவங்க கஸ்டடியில இருக்கிற அந்த அடிப்பட்ட ஆளுகிட்ட போய் இன்ஸ்பெக்டர் என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் அவன் அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவன் சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல இறந்து கிடந்த காவல்காரரோட பையன் தான் அவங்களுக்கு திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அவன் இவங்க திருடுறதுல பாதி பங்கு கேட்டிருக்கான். அதனால தான் அந்த திருட்டு கும்பலுடைய தலைவன் அவனை கொண்டு வந்து கோயில்ல போட்டுட்டு ஊர்க்காரங்க எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டுட்டு ஊருக்குள்ள போய் திருடி இருக்காங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான் அவனுடைய குலதெய்வம் கருப்பசாமியா இருந்திருக்குது. அவன் சின்ன வயசுல இருந்து அந்த சாமிக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கருப்பு காவல் காக்கிற ஊர்ல வந்து திருடணுங்கிறதுனால அவன் ஆரம்பத்துல இருந்தே பயந்துட்டே இருந்திருக்கான். அதனால திருடி முடிச்சு